வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்கள் தான் பார்க்க போறோம். தி பாரடைஸ் அப்படின்ற படம், இதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா கிளிம்ஸ் வந்துச்சு, படத்துடைய போஸ்டர் வந்துச்சு, அதனால நானியோடைய திரைப்படம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்துல யாரு கதாநாயகி அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் இருந்துட்டே தான் இருந்துச்சு. தசரா அப்படின்ற ஹிட் படத்துக்கு அப்புறமா ஸ்ரீகாந்தோடேலாவும் மறுபடியும் நானியும் சேர்ந்து ஒரு திரைப்படம் பண்றாங்க. அதுதான் தி பாரடைஸ் அப்படின்ற படம். இந்த படத்துல மோகன் பாபு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றாரு. அவர் தாங்க வில்லன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. படத்துடைய கிளிம்ஸரா ரிலீஸ் பண்ணும்போதும் யார் ஹீரோயின் யாருன்னே சொல்லலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்ததுனால ஓரளவுக்கு அசம்ஷன்ல தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யார் ஹீரோயின் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காயடு லோஹர் தான் இந்த படத்தில் கதாநாயகியா நடிக்கிறாங்க அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. இந்த படத்தை மார்ச் 26 ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போவே நம்ம இந்த வருஷத்தோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் 2-3 மாசத்துல என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் கவலையப்படாதீங்க, படத்துடைய வேலைகள்லாம் நினைச்சதை விட ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடியே வேணாலும் நாங்கள் ரிலீஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கோம். பட் என்ன பண்ணுறது, டேட் சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சுல, இதில் எந்த திரைப்படம் அந்த வருஷத்துடைய டாப் வசூல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா சரி, அது கூட விடுங்க, முதல் நாள் வசூலில் எந்த திரைப்படம் பெருசாக பணத்தை எடுத்துச்சு அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு கூலி தான் அப்படின்னு சொல்லலாம். ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் இந்த கூலி திரைப்படம் 181 கோடி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாரும் மொத்த வசூலில் இப்போ சூப்பர் டாப்ல இருக்கக்கூடிய காந்தாரா என்னப்பா நிலைமை அப்படின்னு கேட்டா முதல் நாள் அது 87 கோடி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈவன் தெலுங்கு திரைப்படமான ஓஜி அப்படின்ற படம் 145 கோடி அண்ட் கேம் சேஞ்சர் அப்படின்ற படம், அது நமக்கு தெரியும், ராம் சரண் நடிச்சிருந்தாங்க, சங்கர் இயக்கியிருந்தாரு. அந்த திரைப்படம் 90 கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 1, 2, 3 அப்படின்னு பார்த்தோம்னா கூலி, ஓஜி, கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஈவன் எல்லாருமே இந்த கூலி படம் எப்படி 151 கோடி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. முதல் நாள் இவ்வளோ வசூல்னா அடுத்த நாள் படம் ஃப்ளாப்பு தானே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டாலும் ஹவுஸ்ஃபுல்லான கணக்கெலாம் பார்க்கும்போது வந்திருக்குமோலப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா எப்போவுமே ஒரு வாரத்தில் 3 நாள் வீக்கெண்ட் வசூல், வாரத்துடைய வசூல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் அதுக்கப்புறமா தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இருந்து வரல. அதனால் இது உண்மையா இல்லையான்னு தெரியலையேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் 151 கோடி ஃபஸ்ட் டே வசூல் அடிச்சிருக்கிறதுனால கூலி தான் டாப்பில் இருக்குது ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அக்கண்டா, வீரசிம்மா ரெட்டி, பகவத் கேசரி அப்படின்னு ரிலீஸ் ஆன எல்லா ரீசன்ஸ் படங்களுமே பாலையாவோடது ஒரு நல்ல ஹிட்னு தான் சொல்லணும். 150, 130 கோடி, 140 கோடி, 145 கோடி இப்படின்ற இந்த ரேஞ்சிலேயே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தார் டோட்டல் வசூல். ஆனால் என்ன சொல்லுங்கள், அக்கண்டா அப்படின்ற படம் மாதிரி வருமாப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி 75 கோடி ரூபாய் இல்லை 70 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசோலேஷன் பட்ஜெட்டில் எடுத்த இந்த திரைப்படம் 150 கோடின்னு சொல்லி பாதிக்கு பாதி லாபத்தை கொடுத்த படமாக தான் பார்க்கப்படுது. ஆனால் அந்த அக்காண்டா 2 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாரும் ஸ்டன்னாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வசூலாப்பா அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த படம் வசூலிக்குமா ஆகாதா அப்படின்ற மாதிரி பெரிய குழப்பத்தில் எல்லாரும் ஸ்டன்னாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த அக்காண்டா திரைப்படத்துடைய பாகம் 2 ரிலீஸ் ஆன உடனே முதல் நாள் வசூல் ஏகபோகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே 50 கோடி தான் வசூல் அப்படின்னு சொன்னதும் ஒரு பெரிய ஷாக்கு தான். சரி, இந்த 50 கோடி இப்படியே இல்லை, இந்த படத்தை எப்படி பார்த்தாலும் இந்த ஓடிடிக்கெலாம் விற்றுருப்பாங்களே அப்படின்னு கேட்டால் அது ஒரு 100 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ என்னதான் அந்த அக்காண்டா பார்ட் 1 70 கோடிக்கு எடுத்து 150 கோடி ரூபாய் வசூல் அடித்து பாதிக்கு பாதி லாபம் எடுத்தாலும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த திரைப்படத்துக்கும் அதே பட்ஜெட் கிடையாது. 150 கோடி பட்ஜெட்லேயே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்தளவுக்கு கிராண்டாக பண்ணணுன்னு ஓடிடி உரிமம், சேட்டலைட் உரிமம் அதெல்லாம் கொடுத்தா கூட, ஆடியோ அப்படி இப்படின்னு எதாவது எடுத்தா கூட 100 கோடி அதில் வந்துருச்சு, 50 கோடி இதில் வந்துருச்சு. இப்போ தான் நாங்கள் போட்ட காசையே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கோம், இன்னொரு 40-50 கோடி வந்தால் தான் லாபத்தையே பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு ஆர்வத்தோட காத்திருக்காங்களாம். அக்காண்டா 2 இப்படி ஒரு ஃப்ளாப்பை கொடுக்குன்னு யாரும் எதிர்பார்க்கலையப்பா அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களுமே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜித்து மாதவனுடைய இயக்கத்தில் சூர்யாவுடைய அடுத்த திரைப்படம் சூர்யா 47 அப்படின்ற படம், படத்துடைய பூஜையெல்லாம் போட்டாங்க. இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு மலையாள பேஸ்டான ஃபிலிம் அப்படின்றனால லகரம் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருடைய தான், அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலியமாகவே இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. நஸ்லின் இதில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாரு. இதெல்லாம் வாஸ்தவம் தான். படத்துடைய கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணுறோன்னு பண்ணாங்க இல்லையா, அதில் தான் நமக்கு ஒரு சூப்பரான மேட்டர் கிடச்சிருக்கு. சூர்யா இதில் போலீஸ் கெட்டப்பில் நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு சூர்யா மறுபடியும் போலீஸாக நடிக்கிறாருப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட காத்திருக்காங்க. எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி இந்த படம் இருக்க போதா, இல்லை மலையாள இண்டஸ்ட்ரிக்குன்னு உரித்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் இருக்க போதா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது. சீக்கிரமாகவே இந்த படத்துடைய டைட்டிலாக இருக்கட்டும், இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே நமக்காக சொல்லுவாங்க அப்படின்னு நம்பலாம். வெற்றிமாறனுடைய
இயக்கத்தில் சிம்புடைய நடிப்பில் அரசன் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, இந்த படத்தில் அரசல் புரசலாக எல்லாரும் பேசினது என்னன்னா விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்கிறாரு அப்படின்னு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, சும்மா போய் ஓட்டாதீங்கப்பா அப்படின்னு சொன்னால் எஸ் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு, ஆனால் வில்லனாவா அப்படின்னு தெரில. ஏன்னா எப்படி நம்ம இந்த வடசென்னை படத்தில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் இல்லையா அமீர் தனுஷ் அவர்களுக்கு, அதே மாதிரி இந்த படத்துலையும் சிம்பு அவர்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அதுவும் கதை அமைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதனால் இதில் விஜய் சேதுபதி வில்லன் நடிக்க போகிறாரா இல்லை ஒரு இன்ஸ்பைரிங்கான கேரக்டராக இருக்க போகிறாரா அப்படின்றது தெரியல. ஆனால் எப்படியோப்பா இந்த மாதிரியான காஸ்டெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரும் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு காம்பினேஷன் இதில் இருக்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.